வாங்கின்றது கேள்விச்சாரம் தோப்போட சிவதர்ஷன் ராகன் வணக்கம் வாங்குவோம். இனி உற்சாகமான மாலை மதிய வணக்கம் வாணிமனவர்களுக்கும் மற்றும் உறவுகளுக்கும். இது பொதுவரை கேள்விச்சரங்கள் செவ்வாய் தோறும் மலர்வது. வெல்வதியார் பக்கத்திலே உங்களுக்கான கேள்விகள், அதாவது பாதைகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறப்பான நாள் ஆரம்பம் கண்டிருக்கிறது. ஆகவே நாம் நவராத்திரி தினத்தில் இணைந்திருக்கிறோம். சக்திகள் இங்கு இணைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சக்திகளும் ஒவ்வொரு வல்லமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த காலத்திலே எல்லோருமே நாம் சேர்ந்து இணைந்து வணங்கியபடி இன்றைய நாள் நிகழ்வோடு பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 580 இணைந்திருக்கிறோம். எல்லோருமே பெயர்களை பதிவு செய்த உடனே நாங்கள் நிகழ்வுக்கு சென்று விடலாம். சிறப்பான நேரம் இப்பொழுது சுவிட்சர்லாந்திலே 12 மணி, பிரித்தானியாவிலே 11:30. ஆகவே நாங்கள் நிகழ்வுக்குள் செல்லலாம் நினைக்கிறேன். உங்களுக்காக குறியை நான் மாற்றி வைத்தேன். இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். சரி, கேள்விகளோடு இணைந்து கொள்ள நேரமாக இருக்கிறது. எல்லோருமே தயார் நிலையில் இருந்தால் நாங்கள் கேள்விகளுக்குள் நுழைந்து கொள்ளலாம். உங்களுக்கான சென்ற வாரம் இப்படித்தான் வந்தது, மன்னிப்போடு. முதலாவதுல இருந்து வர வேண்டும் நாங்கள். சரி, ஒரு முறை முதல் கேள்வியில் இருந்து வருவாங்க. முதல்ல இருந்து வருகிறார். சரி, முதல்ல இருந்து வருகிறது. உங்களுக்கான முதலாவது கேள்வி வருகிறது. நீங்கள் விடைகளை போட்டுக்கொள்ளலாம். பிரசவத்தை அதிகரிக்க புதிய திட்டம் தற்போது அது எந்த நாடு? அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்க செய்வதற்கான ஒரு திட்டம். இந்தியா, தாய்வான், சீனா. இந்தியா, தாய்வான், சீனா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3. தாய்வான் என்பது சரியான பதில். முன்னர் சீனாவாக இருந்த, இப்போது தாய்வானிலே பிறப்பு வீதம் குறைவாக இருந்தது. அதை செய்கிறார்கள். புதிதாக பிறக்கும் குழந்தைக்கு ஆண்டுதோறும் அறிவித்த தொகை, அதாவது தாய்வான் பணத்திலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த புதிதாக குழந்தை பிறந்தால் ஒரு தொகை 1 லட்சம் அல்லது 2 லட்சம் அல்லது 50,000. அது அந்த நாட்டு பணத்திலே, தாய்வான் நாட்டு பணத்திலே. சரியான பதிலை 5 தந்திருக்கிறீர்கள். 1 லட்சம் தாய்வான் பணத்திலே கொடுப்பார்களா? பார்ப்போம். 3வது கேள்வி. கடந்த ஆண்டு தாய்வான் மக்கள் தொகை கோடியிலே உங்களுக்கு விடை பெறும். கடந்த ஆண்டிலே தாய்வான் நாட்டு மக்கள் தொகை 2 கோடி, 2.5 கோடி அல்லது 3 கோடிகளாக இருந்தது சென்ற, அதாவது 2024. சரியான பதிலை 7 பேர் தந்திருக்கிறீர்கள். ஒரு விடை தவிர 2.5 கோடி என்பது சரி. அதில் வாழ்த்துக்களை கூறியபடி 4வது கேள்வி. உலகின் அதிபதி எனும் பட்டம் பெறுவார் என்று பாபா வங்காவினுடைய கணிப்பிலே சொல்லப்பட்டிருப்பது. உலகின் அதிபதி, இது பாபா வங்கா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்ன கணிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அல்லது புட்டின் அல்லது எலன் மேக்ஸ். யாரை இவர் உலகின் அதிபதியாக வருவார் என்று முன்னரே சொல்லியிருந்தார். 2 சரியாக தந்திருக்கிறீர்கள். ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் புட்டின் அவரைத்தான் சொல்லி இருக்கிறார் இவர். ஆனால் அதிகமான கணிப்புகள் சரியாக நடந்தது என்பது இவர்கள் நம்பிக்கை. அரசாங்க எச்சரிக்கையை மீறி நகர மன்றங்களில் பறந்த பாலஸ்தீன கொடி. அரசாங்க எச்சரிக்கையை மீறி பாலஸ்தீன கொடி பறந்திருக்கிறது. ஜெர்மனியில், பிரான்சில், பிரித்தானியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2. பிரான்ஸ் நாடு என்பது சரியான பதில். பிரான்சிலே தான் அந்த கொடிகள் பறந்தது. 6வது கேள்வி. 5 பில்லியன் மதிப்பிலான பிரம்மாண்டமான விமான நிலையம். 5 பில்லியன் மதிப்பிலான விமான நிலையம். அது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, நியூசிலாந்து. ஆனால் இன்னும் மக்கள் அங்கு கூட தொடங்கவில்லை. 5 பில்லியன் செலவில் கட்டியிருக்கிறார். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் இத்தனை பேர் என்று பார்க்கலாம். 4 பேர் தந்திருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியாவிலே தான் அப்படி கட்டப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். 7வது கேள்வி. நேபாளத்தை தொடர்ந்து ஊழல் பேரணி நடைபெறும் நாடு. நேபாளத்திலே ஏற்கனவே ஊழல் பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அல்லது மலேசியா. 2-3 நாடுகளிலே நடக்கிறது இந்த ஊழலுக்கு எதிரான பேரணி, அதுக்கு எதிரான பேரணி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5. பிலிப்பைன்ஸ் என்பது சரியான பதில். பிலிப்பைன்ஸிலே நடந்து கொண்டிருக்கிறது. 8வது கேள்வி. ட்ரம்பால், அமெரிக்க அதிபரால் பேரிழப்பை எதிர்கொள்ள இருக்கும் ஒரு ஆசிய நாடு. ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு அது சார்ந்த விஷயங்களால் பேரிழப்பு சீனா, வியட்நாம் அல்லது ஜப்பானுக்கு. சீனா, வியட்நாம், ஜப்பான்.
சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். வியட்நாம் நாடுதான் பாதிக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாழ்த்துக்கள். 9வது கேள்வி. வியட்நாம் எவ்வளவு வருவாயை இழக்க இருக்கிறது? பில்லியன் டாலர்களில் வரும். இந்த அமெரிக்காவுடைய கொள்கைகளால் வியட்நாம் எவ்வளவு வருவாய் இழக்க? 20,000, 25,000, 30,000 பில்லியன் டாலர்கள். சரியான பதிலை 4 பேர் தந்திருக்கிறீர்கள். 25,000 பில்லியன் டாலர்களை ஆண்டுதோறும் இழக்க இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி. கடந்த ஆண்டு உலகின் எத்தனையாவது பெரிய ஏற்றுமதியாளராக வியட்நாம் இருந்தது? கடந்த ஆண்டு உலகிலே எத்தனையாவது இடத்தில் இருந்தது ஏற்றுமதியாளர்? 5, 6, 7. வியட்நாமுடைய தன்மை எந்த இடத்தில் இருந்தது? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5, 6வது இடத்தில் இருந்தது. உலகின் ஏற்றுமதியாளர் என்ற வரிசையில் 6வது இடத்தில் வியட்நாம் இருந்தது. சரி, 10 கேள்விகள் நிறைவாக இருக்கிறது. இதிலே அதிகம் புள்ளிகளை எடுத்து 1631 புள்ளிகளோடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் முதலிடத்திலும், ஜியா நடேசன் அவர்கள் 1069. தொடர்ந்து சிவமணி அக்கா 932 புள்ளிகளோடும், சரோஜினி சோதுராஜா அவர்கள் 822 புள்ளிகளோடு 4வது இடத்தில் நிற்கிறார்கள். சரோஜினி சோதுராஜா என்ற வித்தியாசமாகும் முன்னணியில், அதாவது ஆகாஷ் லைட் கொஞ்சம் அவர் சிக்கல்படுவார். சரி, இன்று அவருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்த கட்டத்துக்கு நுழைவோம். உற்சாகமாக விளையாடிக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க இருக்கு நாடு அல்லது கொடுக்கும், எப்போது கொடுக்கிறது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அதிக சம்பளம் கனடாவிலே, சுவிஸிலே, அமெரிக்கா, அதாவது ஹவுஸ்லேண்ட் சொல்லப்படுற வெளிநாட்டு அதிக சம்பளத்தை தற்போது கொடுக்கும் நாடு 3 தந்திருக்கிறீர்கள். கனடா. கனடா நாட்டிலே தான் அதிக வருமானம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. 12வது கேள்வி. அதிக செலவில் நீர்மின் திட்டத்தை உருவாக்கும் நாடு. ஒரு நாடு மிக அதிக செலவில் நீர்மின் திட்டத்தை புதிதாக உருவாக்குறது. அது பிரான்ஸ், ஜப்பான் அல்லது சீனா. நீர் மின் திட்டம். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 சீனா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 13வது கேள்வி. எவ்வளவு தொகை செலவில், அதாவது பில்லியன் டாலர்களில் விடைபெறும் சீனா அந்த நீர்மின் திட்டத்தை உருவாக்குறது? எவ்வளவு தொகை செலவில்? 165 பில்லியன், 100 பில்லியன் அல்லது 200 பில்லியன் டாலர்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். 165 பில்லியன் டாலர்கள் செலவிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கான 14வது கேள்வி. ஊட்டச்சத்து குறைவால் குழந்தை உயிரிழப்பு, அது எந்த பகுதி? ஊட்டச்சத்து குறைவால் தென்கொரியா, காசா பகுதி அல்லது வடகொரியா? தென்கொரியா, காசா அல்லது வடகொரியா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 முணுமுணுப்பு தேவையில்லை, அவர்களும் சிந்திச்சு போடட்டும் போடுங்கள். 4 பேர் தந்திருக்கிறீர்கள் காசா. உண்மையில அது யுத்தம் தான், யுத்தத்தாலதான் பிரச்சனை. உங்களுக்கான அடுத்த கேள்வி. தினமும் ரயிலில் பயணிக்கும் மக்கள் கோடி, அதாவது இந்தியாவில தினமும் ரயிலில் பயணிக்கும் மக்கள் கோடியில விடை உங்களுக்கு வரும். 2 கோடி, 3 கோடி அல்லது 2.5 கோடி மக்கள் தினமும் ரயில் பயணத்தை மேற்கொண்டார். அது ரயில் தான் அவர்களுடைய பயணம். இந்தியாவிலே ரயிலில் பயணிக்கும் மக்கள் 2.5 கோடி மக்கள் தினமும் ரயில் பயணம் செய்கிறார். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 17வது கேள்வி. அதிக வருமானம் ஈட்டும் புகையிரத நிலையங்கள், அதாவது இந்தியாவிலே அதிக வருமானம் ஈட்டும் புகையிரத நிலையங்கள் 20, 21, 22 இருக்கு. அதாவது நிறைய 7,000க்கு மேற்பட்ட புகையிரத நிலையங்கள் இருந்தாலும் அதிக வருமானத்தை ஈட்டுவது இதிலே எத்தனை? 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 21 புகையிரத நிலையங்கள் மிக அதிகமான வருவாயை ஈட்டிக் கொண்டிருக்கிறது. 18வது கேள்வி. சிறைச்சாலைக்குள் வெடித்த வன்முறை. சிறைச்சாலைக்குள் வெடித்த வன்முறை அது எந்த நாட்டிலே? ஈக்குவடோர், மலாவி அல்லது இத்தாலி? ஈக்குவடோர், மலாவி, இத்தாலி. கேள்விப்பட்டிருக்கிற செய்திகளிலே ஈக்குவடோர் என்பது சரியான பதில். ஈக்குவடோர் சிறைச்சாலையில் தான் வன்முறை வெடித்தது. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 19வது கேள்வி. சொந்த நாட்டு மக்கள் மீது குண்டு வீசிய விமானப்படை, தெரிந்தோ தெரியாமல செய்திருக்கிறார்கள். சொந்த நாட்டு மக்கள் மீது குண்டு வீசியது இந்தியா, ரஷ்யா அல்லது பாகிஸ்தான் நாட்டினுடைய விமானப்படை. இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தான் தங்கள் நாட்டு மக்களின் மீது இடியை போட்டிருக்கிறார்கள். சரி, சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 பாகிஸ்தான் நாட்டு இராணுவ படை தான் அதை செய்திருக்கிறது, அதாவது விமானப்படை. 20வது கேள்வி உங்களுக்கானது. இந்த விமானப்படை தாக்குதலிலே எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்? தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் வீசிய குண்டு வீச்சினால் உயிரிழந்தவர்கள் 20 பேர், 25 பேர், 30 பேர்.
காரணங்களை நாங்கள் மேலதிகமாக சென்று வாசித்து பார்த்தா தெரியும் என்ன காரணம் அவர்களுக்கு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3, 30 பேர் உயிரிழந்தார்கள் என்பது செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது 2ஆம் கட்டம் 20 கேள்விகள் நிறைவாகி இருக்கிறது. இதிலே மாற்றங்கள் இருக்கா என்று பார்த்தபடி செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2799 புள்ளிகளோடு முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். 2வது இடத்தில் ஜியா நடேசனர் அவரும் கிட்டத்தட்ட அதே புள்ளி வித்தியாசத்தில் 2084 நிற்கிறார். அப்ப இடையிலே ஒரு 700-600 புள்ளிகள் இருக்கிறது. 3வது இடத்தில் ஜிஎம்எல் 1560 புள்ளிகளோடும், 4வது இடத்தில் சிவமணி அக்கா 1498 புள்ளிகளோடும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். 3ஆம் கட்டத்தில் 21வது கேள்வி உங்களுக்காக மலர்கிறது. திறமையானவர்களை ஈர்க்க விசா கட்டணத்தை ரத்து செய்ய பரிசீலனை. திறமையானவர்களை தங்கள் நாட்டுக்குள் கொண்டு வர விசா வேண்டாம், அதுல கட்டணங்கள் தேவையில்லை என்று பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மன் வருபவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாரவர்கள திறமையானவர்கள் வர வேணுமே. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கலாம். 7 பேர். அது பிரித்தானியா என்பது சரியான பதில். வாரவர்கள் வர்றார்கள், ஆனால் கொஞ்சம் திறமையாக வரட்டும், அவர்களை உள்வாங்கல. 22வது கேள்வி உங்களுக்கானது. பாலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்த நாடு. 2-3 நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. இந்த விடைகளிலே பலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்திருப்பது பிரித்தானியா, ரஷ்யா, அமெரிக்கா. பிரித்தானியா, ரஷ்யா, அமெரிக்கா. ஒரு விடை இதுல சரியா போட்டிருக்கிறேன். பலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்த நாடு பிரித்தானியா என்பது சரியான பதில். 5 பேர் சரியா தந்திருக்கிறது. அதோடு இன்னும் 3 நாடுகள் அங்கீகரித்திருக்கிறது. 23வது கேள்வி. அயர்லாந்து இசைக்குழுவுக்கு தடை விதித்திருக்கும் நாடு. தங்கள் நாட்டிலே இவர்கள் வருவதற்கு தடை. அயர்லாந்து இசைக்குழுவுக்கு தடை. ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா. ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா விடைகளாக இருக்கிறது. உங்கள் பதில்கள் சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். கனடா நாடுதான் தற்காலிகமாக தற்போது தடை விதித்திருக்கிறது. 24வது கேள்விகள் நுழையலாம். இரட்டை குழந்தை பெற்றால் பணம் வழங்கும் ஆசிய நாடு. நீங்கள் குழந்தை பெறுகிறதில்ல, சோடியா 2 ஒருகள் 2 குழந்தைகள் பெற்றால் பணம். அது சீனா, தாய்வான், ஜப்பான். சீனா, தாய்வான், ஜப்பான். அதற்கு என்ன செய்வது? டெஸ்ட் டியூப்ல தான் போகணும். சரி, தாய்வான் நாடு என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இரட்டை குழந்தை பெற்றால் காசு. 25வது கேள்வி உங்களுக்கானது. அவர்களுக்காக சொல்லப்பட்ட தொகை லட்சத்துல சொல்ல, அந்த நாட்டு பணத்திலே லட்சத்தில் எவ்வளவு தொகை இந்த இரட்டை குழந்தைகள் பெற்றார்? 5 லட்சம், 6 லட்சம் அல்லது 7 லட்சம் தாய்வான் நாட்டு பணம் வழங்கப்படும். சோடியாக குழந்தை பெற்றுக் கொண்டார். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 6 லட்சம் என்பது சரியான பதில். 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். இரட்டை குழந்தை என்றால் 3 லட்சமாக பங்கிட்டு கொடுக்கும். 26வது கேள்வி உங்களுக்கானது. மசூதி மீது நடாத்தப்பட்ட வான்வழி தாக்குதல். மசூதி மீது தாக்குதல் எந்த நாட்டில்? எத்தியோப்பியா, நமீபியா, சூடான். எத்தியோப்பியா, நமீபியா, சூடான் எல்லாம் ஆப்பிரிக்க நாடுகள் தான். அதில் ஒரு நாட்டின் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. சரியான பதிலை ஒரே ஒருவர் தந்திருக்கிறீர்கள். சூடான் நாட்டின் மீது என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 27வது கேள்வி உங்களுக்கானது. இதில் கொல்லப்பட்டவர்கள், இந்த வான்வழி தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்களின் தொகை சரியான பதிலை யார் போடுகிறீர்கள்? 50 பேர், 60 பேர், 70 பேர் கொல்லப்பட்டார். மசூதியிலே கூடியிருந்த மக்கள் மீது தாக்குதல். கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்றால் 3 சரியாக தந்திருக்கிறீர்கள். 70 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கான அடுத்த கேள்வி 28. சென்ற ஆண்டு உயர்ந்த தங்கத்தின் விகிதம். சென்ற ஆண்டு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கிறது. அதில் விகிதத்திலே பார்த்தால் 10 வீதம் உயர்ந்திருக்கிறது, 20 வீதம் அல்லது 30 வீதம். பழமையான விலையிலிருந்து எத்தனை வீதம் கடந்த ஆண்டு உயர்ந்திருந்தது? சரியான பதிலை 4 பேர் தந்திருக்கிறீர்கள். 20 வீதம் தங்கத்தின் விலை உயர்ந்திருந்தது. 29வது கேள்வி. அதிகம் தங்கம் வைத்திருக்கும் நாடுகள் என்ற பட்டியல். அதிகம் தங்கம் இந்த நாட்டில் தான் இருக்கிறது. அது அந்த பட்டியலிலே முதலிடத்திலே அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் இருக்கு. அதிக தங்கத்தை வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா, கனடா அல்லது பிரான்ஸ். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 7 பேரும் சரியா தந்திருக்கிறீர்கள். இதுவரை தவிர அமெரிக்காவிலே தான் அதிக தங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 30வது கேள்வி உங்களுக்கானது. 2வது இடத்தில் அமெரிக்கா 1வது இடத்தில் இருந்தால் அப்போது அந்த 2வது இடத்திலே தங்கம் அதிகம் இருக்கிறது. இத்தாலி, ஜெர்மனி, பிரேசில். இத்தாலி, ஜெர்மனி அல்லது பிரேசில் என்பது விடை தெரிவுகளாக இருக்கிறது. நேரம் முடிவாக போறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மொத்தம் 5 ஜெர்மனியிலே தான் 2வது இடத்தில் ஜெர்மனி தான் வைத்திருக்கு. வாழ்த்துக்களை கூறியபடி இப்போது லீட போட்டியை நாங்கள் ஒரு முறை பார்த்து கொண்டு செல்லலாம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் இடத்தை விட்டுக் கொடுக்காமல் 3675 புள்ளிகளும், ஜியா நடேசன் அவர்களும்
நானும் விடுறதா இல்லையாண்டு 2792 புள்ளிகளோடு. சிவமணி அக்கா புள்ளிகள் கிட்ட வந்திருக்கிறார் 2824 புள்ளிகளோடு. ஜெயமலை ஜெயம் அவர்கள் 2097 புள்ளிகளோடு 4வது நிற்கிறீர்கள். வாழ்த்துக்கள், உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். அதாவது கேள்விகளுக்கு பதிலை தருகிறீர்கள். இத்தாலி எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? உலகில் தங்கம் வைத்திருக்கிற நாடுகள் அது கிட்டத்தட்ட 10-15 நாடுகள் போட்டிருந்தார்கள். அதுல இத்தாலி பிடித்திருந்து 4, 3 அல்லது 5 என்று போனோம். சரி, 4, 3 அல்லது 5. இத்தாலி எத்தனையாவது இடத்தில் இருக்கிறதா? 4, 3, 5 என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 தந்திருக்கிறீர்கள். 3வது இடத்தில் இத்தாலி இருக்கிறது. அமெரிக்கா, ஜெர்மனி, அடுத்து இத்தாலி அதிக தங்கத்தை வைத்திருக்கிறது. 32வது கேள்வி. இனி உங்களுக்கு சில தினங்கள் நினைவுபடுத்தப்படும். செப்டம்பர் மாதத்தான் உலக தேங்காய் தினம் என்ற தேதியிலே 2, 3 அல்லது 4 நினைவுபடுத்தப்பட்டது. உலக தேங்காய் தினம் செப்டம்பர் மாதத்தில் தான். அதனுடைய திகதி ஒரு மீள் நினைவூட்டலோடு பார்ப்போம். சிலருக்கு அந்த பக்கங்கள் ஆர்வமாக இருக்கலாம். 2ஆம் தேதி என்பது சரியான பதில். 5 சரியான பதிலை தந்திருக்குது. உலக தேங்காய் தினம். 33வது கேள்வி உங்களுக்கானது. உலக மூங்கில் தினம். உங்களுக்கு தெரியும், மூங்கிலுக்கான ஒரு தினம் கூட இருக்கிறது. மூங்கில் 16, 17, 18 செப்டம்பர் மாதத்திலேதான் 16, 17, 18 மூங்கிலுக்கான. புல்லாங்குழல் மட்டுமல்ல, கதிரை விண்ணா அதுக்கு இதற்கென்று மூங்கில் பயன்படுகிறது. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 செப்டம்பர் 18 என்பது சரியான பதில். 2 சரியா தந்திருக்கிறீர்கள். 34வது கேள்வி. உலக ரோஜா தினம். இப்பொழுது ரோஜா நிறைய பூத்திருக்கிறதா? ரோஜா தினம் செப்டம்பர் மாதம் 20, 21, 22. அதிகம் இந்த தினம் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன். ரோஜாக்களுக்கான ஒரு தினமாக இருப்பது சரியான பதிலை. 4 22 செப்டம்பர் 22 என்பது சரியான பதில். 35வது கேள்வி உங்களுக்காக வருகிறது. உலக சுற்றுலா தினம். சுற்றுலாவும் இப்பொழுது கோடை விடுமுறை முடிந்து இப்பொழுது இலை உதிர்கால விடுமுறை. உலக சுற்றுலா தினம் 24, 27, 29. சுற்றுலா என்பது அதற்கான ஒரு நினைவு தினம், நினைவூட்டல் தினம். 27 என்பது சரியான பதில். 5 தந்திருக்கிறீர்கள். உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27. 36வது கேள்வி உங்களுக்காக. உலக இதய தினம். இதயத்துக்கான ஒரு 28, 29, 30. இதே மாதம் தான் 28, 29, 30. இதயங்கள் பேசட்டும். சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 5 சரியா தந்திருக்கிறீர்கள். 29ஆம் தேதி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 37வது கேள்வி உங்களுக்கானது. பல்கேரியா நாடு அமைந்திருப்பது. பல்கேரியா நாடு அமைந்திருப்பது எந்த பகுதியிலே? ஆசிய கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம். பல்கேரியா அமைந்திருப்பது எந்த கண்டத்தில்? பலதும் 10 கேள்விகள் உங்களுக்காக சொல்றபடி. சரி, ஐரோப்பா கண்டத்திலே தான் பல்கேரியா நாடு அமைந்திருக்கிறது. 6 சரியா தந்திருக்கிறீர்கள். 38வது கேள்வி உங்களுக்கானது. இதனுடைய நாணயம், பல்கேரியா நாட்டினுடைய நாணயம் எதுவாக இருக்கிறது? அதிகம் பேருக்கு இப்போ விடை வரும்போது நாணயம் கீவ் என்பது கீவ், லேவ், ரிங். கீவ் அல்லது லேவ் அல்லது ரிங். லேவ் அந்த ஒற்ற கொம்பும் வரலாம். லேவ் அல்லது ரிங். சரியான பதில். பல்கேரிய நாட்டு நாணயம் 2 சரியாக தந்திருக்கிறீர்கள். அது லேவ் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 39வது கேள்வி. இதனுடைய தலைநகரம், பல்கேரிய நாட்டின் தலைநகரம். சாம்பியா, சோபியா, மொங்கோலியா. சாம்பியா, சோஃபியா அல்லது மொங்கோலியா. பல்கேரிய நாட்டின் தலைநகரம் 5 சரியா தந்திருக்கிறீர்கள். சோஃபியா நாடு. சோஃபியா தான் அதனுடைய தலைநகரம். 40வது கேள்வி. சவுதி அரேபியா ஆசியாவிலே எத்தனையாவது பெரிய நாடு? ஆசியா கண்டத்திலே சவுதி அரேபியா 4வது இடத்தில், 5வது இடத்தில் அல்லது 6வது இடத்தில் இருக்கிறது. பெரிய நாடு என்ற சரி, சவுதி பிடித்திருக்கும் இடம் ஆசிய கண்டத்திலே மட்டும் பார்த்தால் 5வது இடத்தில் இருக்கிறது. 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 5வது இடத்தில் இருக்கிறது சவுதி அரேபியா. அதே நேரம் உலகத்திலே பார்க்க போனால் சவுதி அரேபியா எத்தனையாவது இடத்தில்? தன்னுடைய கண்டத்தில் 5வது, உலகத்தோடு ஒட்டு பார்த்தால் 12வது இடத்தில், 13வது இடத்தில் அல்லது 14வது இடத்தில் இருக்கிறது. உலகிலேயே சவுதி அரேபியா அதனுடைய அளவை பார்த்து சரியான பதிலை எத்தனை பேர் தந்திருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். 12வது இடத்தில் இருக்கிறது என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் இப்போது நிறைவான பகுதிக்குள் வந்திருக்கிறோம். சரி,
வெற்றியாளரை அது லீடர் போட்டி சொல்லட்டும். செல்வி நித்யானந்தன் அவர்கள் 4575 புள்ளிகளை பெற்று அவர் முதலாவது இடத்திலே வந்திருக்கிறார். அவர் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். 9 பேர் விளையாடியதாக சொல்லுகிறது. அதிலே முதலாவது இடத்தில் செல்வி நித்யானந்தன் அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை கூறியபடி விரைவாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் விளையாடினார். சரி, தொடர்ந்து ஜியா நடேசன் அவர்கள் 3907 புள்ளிகளோடு இரண்டாவது இடத்திலும், சிவமணியக்கா அவர்கள் ஒரு 200 புள்ளி வித்தியாசத்தில் மூன்றாவது இடத்தில் 3777 புள்ளிகளோடும், ஜெயமலஜியம் அவர்கள் 500 புள்ளிகள் வித்தியாசம் 3213 புள்ளிகளோடு நான்காவது இடத்தில் இருக்கிறீர்கள். மற்றவர்களுடைய பெயர்களை அஞ்சாவது இடத்துல சரோஜினி சோதிராஜா 3027 புள்ளிகள். ஆறாவது இடத்துல நகுலவதி தில்லைத்தேவன் 2578 புள்ளிகள். ஏழாவது இடத்துல பத்மினி கமலகாந்தன் 2499 புள்ளிகள். எட்டாவது இடத்துல கலைவாணி மோகன் 2349 புள்ளிகள். 9வது இடத்துல நேவிஸ் பிரில் 1909 புள்ளிகள். வாழ்த்துக்கள். நினைக்கிறேன் ராணிமோகன் சார்கள் பின்பக்கத்துல இணைந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். உற்சாகமாக நிகழ்ச்சியோடு இணைந்தமைக்கு உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி, இலகுவான கேள்விதான். எல்லாம் செய்திகள் கிடந்தது. நல்ல நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. உங்களுக்கும் இணைந்து சிறப்பித்தவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி ஒன்று நான் நினைக்கிறேன். அது செல்வி நித்யானந்தன் என்று வெளியால சென்றபடியாக முயற்சிக்கல, பாக்கல. இப்பதான் வந்து இப்பதான் அதான் நான் நினைச்சேன். பொது அறிவு கேட்கிறங்க 580க்கான ஒரு சின்ன, அது உங்களுக்கான சின்ன சொல்லுத்தான். ஒரு உணவு சார்ந்த பொருள் தான் இது. 4 எழுத்து சொல்லுத்தான் உங்களுக்கு வருகிறது. 4 எழுத்து சொல்லு. முதலும் இறுதியும் சேரும் போது அது ஒரு புதிய சொல்லு. முதலும் இறுதியும் சேரும் போது அதை வந்து கசப்பு என்ற பொருள், அதுக்கு நல்ல ஒரு தமிழ் சொல்லி இருக்கிறதான் கசப்பு. 4 எழுத்திலே முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேருகிற போது அதனுடைய அர்த்தம் அல்லது பொருள் கசப்பு என்று. இனி அந்த சொல்லை எல்லோரும் நினைவு, கசப்பு என்று பொருள் தருகிறது முதலும் கடைசியும். முதல் 2 எழுத்துக்கள் பக்கம் பக்கம் வருகிற போது படைப்புகளில் உண்டு. நாங்கள் படைப்பாளர்கள், பாமுகத்தின் படைப்பாளர்கள், அதிலே படைப்புகளில் இந்த 2 எழுத்திலே ஒரு சொல்லு அதற்குள்ளே இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். இறுதி 2 எழுத்துக்களை சேரும் போது கடைசி 2 எழுத்துக்கள் ஒரு செயல்பாடு, அதாவது ஒரு வினை சொல்லு வரும், ஒரு செயலின் வடிவம் வரும். 3வது எழுத்து கெத்தாக தனித்து நின்று ஒரு பொருளை தரக்கூடிய வல்லமை கொண்டது. சரியா, இதுதான் அந்த 4 எழுத்துக்கான திறன். 4 எழுத்திலே கண்டுபிடிக்கணும். ஒரு உணவு சார்ந்த பொருள் இது. நீங்க அதான் உபா உணவா முதல் எழுத்து கானாவில வருமோ? முதல் எழுத்து கானாவா? கானா கானா கானாதான் கண்ணுக்கு வர கானா. ஓ ஓ சரி, வரலாம். நீங்க முயற்சி செய்து போட்டு சொல்லுங்கள். என்றால் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வரல. எதுக்கு நீங்க மனசுக்கா வச்சுட்டு இப்படியே அங்கால போயிட்டு மனசுக்க வச்சு தேடுங்க தேடுங்க. உணவு பொருள், சாப்பாடு பொருளாயிரும். கணவாய் கணவாய் சோதிராஜா முயற்சி செய்வீங்க. 4 எழுத்துல ஒரு சொல்லு. முதல் 2 எழுத்துக்கள் படைப்பாளர்கள் அவர்கள் சார்ந்து வரும். முதலும் இறுதியும் சேரும்போது உங்களுக்கும் அதிக தொடர்பு உண்டு. கஜு கஜு கொண்டு வரும். எனக்கு உங்களுக்கும் தொடர்பு இல்லை. இதுல கைப்புக்கு என்ன வருது? இல்ல, இந்த 2வது தடவுக்கு படைப்பாளி வாடு வாடு பாப்போம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் தான். பாப்பம் சரியோ வச்சிருங்க வச்சிருங்க பாப்போம். சரியோ தெரியாது. சின்ன சொல்லுத்தானே, சாப்பாட்டு பொருள் தானே. ஆனா உதவி செய்யாம விடுங்க, கொஞ்சம் முயற்சி இல்லை. என்ற இலகு தானே இன்றைக்கு. சரிங்க. 4 எழுத்து சொல்லு ஒன்றுதானது. சரியோ தெரியாது கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஒன்றுக்கு கொஞ்சம் அது சில பிடித்திருக்கிறேன். நானும் 2வது நபர் என்னன்னு சொல்ற ஜுரேக்கான்னு சொல்லியிருக்கிற. பாப்போம். கண்டேன் கண்டுபிடித்தேன். சரி, 2 பேர் கண்டுபிடித்தேன். இலகுவா தான் போயிட்டு தான். ஆனாலும் இல்ல இலகு இல்ல, கஷ்டம். ஒரு சொல்லு கஷ்டம். செயல்பாடு இப்படியே கண்டுபிடிச்சோன்னு எல்லாரும் சேர்ந்து எனக்கு குத்தாதீங்க, அடிக்காதீங்க.
கட்டாயம் அடிபடும் தெரியும் பாப்போம். அது சரி. சேரா பாடு இறுதி 2 எழுத்துக்கள். காலமும் உச்சரிச்சன அதுவும் சரியா. சரோஜினி சோதராஜா என்ன குழப்பம் ஏதாவது இருக்காதுல? படைப்புகளில் ஒன்றுன்றீங்க என்ன? படைப்புகளில் உண்டு உண்டு. சமூகத்திலே படைப்பாளர்கள் நாங்கள் எல்லோரும் அதிலே அவர்கள் சார்ந்த ஒரு சொல், அல்ல அவர்கள் படைப்பு சார்ந்த ஒரு சொல்லி 2 எழுத்துக்கள். நடுவிலே ஒரு சொல்லு தனித்து நிற்கும். மூவண்ணாவில தொடங்குமா? இல்ல இல்ல போவண்ணா இல்ல. நான் மோதகத்தை நினைச்சேன். இல்ல அது இல்லை. ஆனால் உங்களுக்கான ஆரம்ப சொல் ஒன்று ஒரு சொல்லி இருந்தேன் வரலாம்னு சொல்லி இருந்தேன். நீங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு கேட்கணும். கானாவில தான் வரும் முன்னுக்கு. காணாமல இருவர் மூவர் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் முயற்சி செய்யலாம். வேணுமென்ற அது சின்ன சொல்லு தானே, அதால பெருசா உதவி அதனால தேவை. வர இல்லை. அதை சொல்ல மயக்கு கசப்பு கசப்பு ஒரு சிறு அதுதான் கொஞ்சம் கஷ்டம். கசப்பு. நான் அது 2 இடத்துல அதுக்கு பொருள் இருக்குமான்றது எழுதின போது நிறைய பொருள் இருக்கு. அதுல ஒன்று இது. இது ஓகே, நல்ல பதிலா இருக்கு. உங்கள் நினைவில் வச்சுக்கொள்ள புதிய சொல்லுகளை நாங்கள் அடுத்த முறை பாவிக்கலாம். உணவு பொருள் என்ன? உணவு ஆமா. உணவு பொருள். ஒரு உணவுக்கு உணவு தேவையான பொருள். பொருள். ஓகே. உணவு பொருள் என்றால் அந்த அதாவது உப உணவு. சரி, உணவோட ஒன்று அடக்கலாம். ஆமா. இதை மெயினாக சாப்பிட முடியாது. ம். சோறு மாதிரி 4 போட்டுட்டு 3ண்டா கடலுகள் எல்லாம். அந்த தனியன் என்று ஒரு பொருள் தரும் அந்த சொல்லு. அதுல வந்து பாட்டுகள் கூட நிறைய ஆரம்பம் அந்த ஒற்றை சொல். இல்லை, அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். நான் வரேன். இப்பொழுது நேரம் 12:58. சரி, கசப்பு. முதல் இறுதி சேர அப்படின்ட்டா 2 எழுத்துக்கள் வரும் என்ன? 2 எழுத்துக்களிலே அதனுடைய பொருள் வந்து கசாப்பு. நிறைய சொல்லுகள் அது ரெட்டப்பட்டால் அந்த சொல்லு 2 எழுத்துல இருக்கண்டா அதை இன்னும் ரெட்டப்பட்டால் அது அதுக்கு வேற பொருள் வரும். அதுக்கு நிறைய பொருள். இது ஒற்றையா நிற்கும். 2 எழுத்துல ஒரு சொல், சின்ன சொல். மனிதர்கள் செய்யும் செயல் ஒன்று இந்த இரட்டைப்படம் வந்தால், அதாவது இரட்டைக்கிழவியாக வந்தால் அது மனிதர்கள் செய்கின்ற ஒரு செயலாக மாறும். ஒற்றை சொல்லிதான் வந்த வழியா அது ஒரு கசப்பு என்ற பொருள். 2 எழுத்துக்கள் சேர செயல்பாடு. நாலு எழுத்து சொல்லா? ம் ஆமா.
வெறுப்பு வருமா? உங்களுக்கு உணவுப் பொருள் என்றுதான் தரவு தந்திருந்தேன். என்னண்டு முதல் இரண்டு 4 எழுத்து சேர்ந்தால் ஒரு உணவு சார்ந்தது. இறுதி 2 எழுத்து செயல்பாடு. இறுதி 2 எழுத்தும் என்ன? ம். 3வது எழுத்து தவித்துக் கொள்க. ஓகே, அது சரி. முதல் 2 இடத்துல சேர படப்புகள். என்ன எழுத்துல தொடங்குமெண்டா? சொல்லியிருந்தேன் ஞான அடிசன். கானா கானா. ம். ம். நானும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன என்ன இன்று சற்று வித்தியாசமா நித்திராளன் வந்தவன். ஏன்னா வடிவா பொட்டெல்லாம் வச்சு வந்து இல்ல பொட்டல் சொல்லல, நான் வடிவா நித்திரா வந்து எழுப்பினவன். சனிப்பனை எழுப்பினீங்களா? சனிப்பனை நானும் கண்டுதான் பிடிச்சிருக்கிறேன். உண்மையா பொய்ய தெரியல. சரியா சரி, பாப்போம் பாப்போம் பாப்போம். ம், சரி, 3-4 பேர் கண்டிருக்கோம். உணவு பொருட்கள்னு சொல்லும்போது இதை வச்சு நாங்க உணவு சமைப்போம் என்ன. ம். அப்ப சரி, சில பேருக்கு அது ஒரு ஃபேவரட். அதண்டா உயிரோட இன்னும் இன்னைக்குல சொல்ல என்ன உதவியில கேட்பேன் ஒழிய அந்த ஒரு பொருட்தான். நானும் கண்டு இன்றைக்கு சொன்னபடியே அறிவுறுவது எனக்கு எடுப்புதான் பேர்தான் யோசிச்சுன்னு சொல்லலாம். இல்லை இல்லை மச்சதான் கனவாண்டு பார்த்தாலே அதுக்குள்ள என்னென்ன வருதுன்னு யோசிக்கிறேன். அதைய வாங்கி கொண்டு வருவீங்க எல்லாரும். இது இல்லாம ஆட்களும் இப்படித்தான் வருவினோம். கண்டிருப்பா இப்ப ஆட்களும் இப்படி வந்து செய்றீங்கன்னா அப்படியா? கானா வரிசையா? கானான்னு சொல்லியிருந்தேன். கானாவா? கண்ணுக்கு வர கண்ணுக்கு மையம் கானா. என்ன சமையல் பற்றி காய்ச்ச நாங்கள் வாணியக்காரத்திலையும் கூட வேண்டலாம் பிடிக்கும். மச்சத்துக்குள்ள நிக்க கனவாண்டாலும் கனவாய விட்டு வேற இடத்துக்கு ராணிக்கு ரொம்ப பிடிக்கும். வாணிக்கு ரொம்ப பிடிக்கும். ராணிக்கு வாணியோட காலவா காய்ச்சலா என்ன இந்த பேரை வகாய்ச்ச நீங்களோ? ஆமா. ரஜினிகாந்த் ஒரு பாடல் இருக்கிறது, ஆட்டோக்காரன். அது இல்லையா? ஆட்டோக்காரன். பாட்டம் வரும் கொஞ்சம் தான். அச்சக்கு அசக்கு தான் அப்படியே வாங்க வாங்க வாங்க. அசக்கும் குசக்கும் தான் வருது, வரி வருது இல்ல. அடுத்த பந்திக்கு வாங்க. நீங்க தானான்னு சொல்றீங்க. அந்த கசப்பண்ண அந்த சொல்லுதான் கொஞ்சம் மயக்குது. அது ஒரு புது பாணி. நாங்கள் செத்து போனா செத்தா கொண்ட நெருப்பில் எரிஞ்சிருவாங்க. எங்களை கொண்ட நெருப்புல எரிஞ்சிருவாங்க. அதை கொண்டே தின்னுவாங்க. அது உயிரோட இருந்தா இது, அது போனா அது 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 இன்றைக்கு சொல்லக்கூடாது. அது பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் வீட்டுல ஒதுக்கிது இப்ப நெருப்பண்ண சுடா போகுது. ஒருவர் ஊர்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி ஒரே சந்தோஷம். நான் யோசிச்சு இவ்வளவு ஆசையா பார்த்து கொண்டிருக்கிறேன். வந்த உடனே வாங்கி சமைக்கணுமா? அவ்வளவு சரியான சத்துகள் இருக்காங்க. கால்சியம் எல்லாம் கூட இருக்கு. எனக்கு பெருசா பிடிக்காது. இல்ல அது ஒரு சின்ன நான் ஒரு சமையல் இடக்கட போட்டு அதை நீங்க அதுக்குள்ள போட்டு சமைச்சீங்கன்னா இன்னும் கத்திரிக்காய்க்குள்ள போடுங்க, உருளைக்கிழங்கு போடுங்க, முருங்கைக்காய் போடுங்க. சாப்பாட்டு செய்யற முறைகள்லதான் முறையெல்லாம் இருக்குது. பிடிக்கும். ஆசையா இருந்தது எனக்கு. இப்பவும் பத்தினி பிடிக்க இல்லையோ? கேளுங்க. பத்தினி பிடிக்க இல்ல. என்ன பிடிக்காம சரோஜினி சோதராஜா சமைச்சு தந்ததை சாப்பிட மாட்டேன்றாரு. என்ன செய்யறது?
அதுதான் சாகடிக்க மாதிரி சாகடிக்க சரி. சமைச்சும் கொடுத்தாச்சு சாப்பிட்றாரு இல்ல. நீங்க சொன்னீங்க என்ன தாவண்ணாவண்டோ மாவண்ணா கண் காண ஆனா தாவண்ணா பத்தினி ஆனா கண்ணுக்கு மையல நீனா சாகடிச்சு போட்டு கொண்டு வந்தா சரி உங்களுக்கு. கிரீனியா கஷ்டமா கிடக்கு. காலமா ஜெயாக்கா சொல்ல வாணியான்னு சொல்லி ஆ சொன்னீங்க. ஆ ஆ என்ன, ஜெயாக்கா சொல்ல பூசணிக்காய்க்குள்ள ஆன்னு சொன்னீங்க நீங்க. பூசணிக்காய்க்குள்ள பூசணிக்காய்க்க போடுறேன். ஆ. பூசணிக்காயும் போடலாமா? உருளைக்கிழங்கு போடுறது. பூசணிக்காய் போடுறது. பூசணிக்காய்க்கு விட்டா விட்டா இதுக்கு நல்லா பதிலாக இருக்கும். மற்றதை போடுறது. இதே மாதிரி ட்ரை தான். அது மாதத்தின் கருவாடோ கருவாடோ மாசத்தின் அது எல்லாருக்கும் பிடிக்கும். அது சாப்பிட்டாயினம் போல. பிடிக்காதுன்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன வாங்க கருவாடோ கருவாடு கருவாடு அதான் சரஸ்வதி பூஜைக்கு சாப்பிடாங்க. கருவாடு அதான் ஆனா விடை வந்து அப்படி வந்துட்டோன்னு இல்ல, அப்படி சாப்பிட வேண்டாம். சொல்றதா எல்லாரும் நான் பூசை முடிச்சிட்டு சாப்பிடுங்க 10 நாள். எங்களுதான் நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. ஏன் வாணிமோகன் வாழ்க்கையே வேஸ்ட் ஆக போச்சு. போங்க. அதான் அது பரவாயில்ல. எவ்வளவு விஷயங்கள்ல இவர்கள் கோட்டை விட்டுட்டார்கள் விஷயங்கள்ல. மனமே உயிரை கொண்டு எனக்கு. வெள்ளிக்கிழமையில மாட்டுறச்சி சாப்பிடாதாக்களை எல்லாம் இப்ப மாட்டுறச்சி சாப்பிடணும். அது மாதிரி தான் இது. எல்லாரும் ஒரு மாதிரி இல்லை. என்ன அன்று முதல் இன்று வரை அதுக்கு மனமே பிடிக்காது. இல்ல மாட்டோம்னு சொன்னாங்கலாம் இப்ப மாஞ்சு சாப்பிடுறாங்க. என்ன நாங்க மாற்றம் இல்லாத ஆக்கள் எப்பவும் ஒரே மாதிரி. மன்னிப்புடன் எங்கடா வீட்டுல உங்களுக்கு ஒரு பதில் சொல்ற மாடு சைவம் தானே சாப்பிடலாம். அது செய்வோம். மாட்டின் காலம் தைரியம் மொழிய மற்றும்படியே ஒன்றும் இல்லை. மாட்டுறச்சி பால் சாப்பிடணும். குடிக்கலாமா, மோர் குடிக்கலாமா, தயிர் சாப்பிடலாமா, கோமயத்தை குடிச்சாலும் குடிப்பேன்னு உதவிட்டு வருத்தத்துக்கு கோமியம் குடிப்பீங்களா, மாடு சாப்பிட மாட்டாங்களா? இது என்ன இது? அது என்னன்னா உயிரை கொன்று சொல்ல சாப்பிடுறது. பாவிக்கிறீங்க. அதான் பிரச்சனை. இல்ல கோமியத்தை கோமியம் குடிக்கலாம், பால் குடிக்கலாம், அது பால்ல வர மோர் குடிக்கலாம், தயிர் குடிக்கலாம், மாடு வச்சு சாப்பிட மாட்டாங்களா? செய்வோம். அச்சமே சாப்பிடல பேந்து கோமியத்தை குடிக்கலாம் சொல்றா. அதான் ரைமிங்ல சொல்ல வேண்டியான ஆத்திரத்துக்கு அதுக்கு இல்ல வந்து இறைச்சி அதுகளை விட்டுட்டு தனியா லிக்விட் சாமான், அதாவது தண்ணி வகையை குடிக்கிறேன். பாலை குடிக்கிறேன், தயிரை குடிக்கிறேன். சொல்லுறது என்பது பழி பாவங்களுக்குள்ள பூர்வ படிக்கிறது. இந்த ஆப்பிரிக்காவில எல்லாம் மாட்டின் தண்ணி குறைவாமங்க, மாட்டின் செலத்துல தான் உழுகிறது, குடிக்கிறது எல்லாம். என்ன பசலை இருக்கின்ற மாதிரி அது உடம்புக்கு நல்லதுன்றுதான் சொல்லிங்க. கடல்ல ஒரு ஆள் தத்தளிச்சு எத்தனையோ மாதம் நிக்க அவற்றை இதையே எடுத்து கடுவுக்கு இந்த கைப்புக்கு கடுகண்டு ஒரு சொல்லி இருக்குதா? கசப்புக்கு கடு கடு என்பது நாங்கள் அந்த கடும்பு கடு மற்றது அந்த என்ன எடுத்து கொண்டு நிக்கிறேன்னு சொல்றது என்ன? நான் கையல் எடுத்து கனவா முதல் பார்த்துட்டு தான் மருத்து நீர் என்னத்துல செய்யறது? அது வந்து அருகம்புல்லு மற்றது அந்த கோயிலுக்கு பாவிக்கிற வில்வமில அதோட கோமயம் பாவிக்கணும் தான். கோமயம் கோசலம் கடுவண்ட சொல்லு. இப்ப கசப்புக்கு வர மாதிரி கசண்ட கானா சானாண்ட சொல்லும். நான் முதல் கனவா எடுத்தேன். கைக்கிறதும் போட்டு அப்படியே மடுத்தீங்களோண்டு போட்டும் பார்த்தேன். நான் கவி என்று முதல் யோசிச்சு பார்த்தேன். நான் நீங்க படைப்புகளில் முக்கியமான ஒரு விஷயம் நன்றி நன்றி. ஆர்வமாக எல்லோருமே தேடினீர்கள், வெளியே கண்டுபிடிச்ச ஒரு உடம்பு இப்ப வந்துட்டு ஒரு தரம் காணாட்டி கருவாடத்தானே
காஞ்சி கருவாடா போயிருக்கீங்க. கருவாடோ நன்றி வாணி, நன்றி. எங்கட உடம்பு காஞ்சா கருவாடு தானே, மீன் காஞ்சா கருவாடு கருவாடுதான். ஆனா அதை சாப்பிட இயலாது. மீன் கருவாடாது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இப்ப மனிதர்களையும் சாப்பிடுறாங்க. எங்கேயோ ஒரு நாட்டுல அதையும் கூட விடாம சாப்பிடலாம். கருவாடாக விடாமல் உடனே எரிச்சு போடுவினவே. இல்ல இப்ப நான் சொல்றேன், ஒரு தரம் மீனை பார்க்காம சாகடிச்சு போட்டு இருந்தா. கருவாடாக்கி சாப்பிடுறோம். அப்ப அதுதான் பண்ணித்தான் மனுஷனையும் செத்து போயிட்டு அதையும் சாப்பிடுது சாகடிச்சு போட்டு. அதுதான் எல்லாத்துக்கும் ஏன் இப்ப விலை செல்வி அக்கா கருவாடு சாப்பிடவே இல்லையோ? இல்லைங்கல்ல நீங்க கருவாடு சாப்பிடவே இல்லையோ? சாப்பிடுறதா நான் அப்படி அவ்வளவு இல்ல இப்ப இப்ப வியாக்கியான கேள்வி கேக்குறீங்க, அதுதான் கேக்குறோம். இப்ப மீன் இல்ல, சாப்பாடு போட்டு சாப்பிடுறீங்க, மனுஷன் சாப்பாடு மனுஷரையும் சாப்பிடுறீங்கடா, நீங்க கருவாடு சாப்பிடலையோன்னு கேக்குறேன். இல்ல நான் அதை சொல்ல மனுஷ வச்சியேம் அப்படி செய்யறாங்க தானே வச்சு இல்ல அது வர அது விஷயம். நீங்க என்னன்னு கேட்டது கேட்டா, இப்ப கருவாடு மிருகங்களிலே ஒரு அப்படி காய வச்சு சாப்பிட்றதுக்கு அரை விழுக்கும். அரசாங்கம் கண்டா இது காணாமலே இல்லை, மனுஷரை வெட்டி சாப்பிடுறாங்க. இல்ல இப்ப ஆக்களின் உடம்பு வெட்டுப்பட்டோ பிணமா போனா அப்புறம் ஒன்றுக்கும் உதவாதாம். ஆனா மிச்சம் இப்ப ஒரு ஆடு செத்துது, தலையை கொண்டே சாப்பிடுவாங்க, உடம்ப சாப்பிடுவாங்க. அப்ப ஒன்றுக்கும் உதவாத உடம்பு தான் எங்கட உடம்பு என்று சொல்லுவோம். இல்ல உயிரோட வெட்டி காட்டி சாப்பிடுறாங்களா? நீ ஒளிச்சு சொன்ன உயிரோட வெட்டி வச்சு சரித்திரங்களை வச்சு வச்சுட்டு சாப்பிடுறது. இருக்கிறது தான் இந்த நாடு. கேள்விப்படுறமே ஒழிய மற்றும்படி இது யதார்த்தமா பார்த்து சாப்பிடுறோமല്ലോ. நன்றி 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 எல்லோருக்கும். வாணிங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி முடிப்போம். வாணிமோகன், உங்கள் பணிக்கு நன்றி. எல்லோரும் இணைந்து கொண்டு எல்லோருக்குமே நன்றி. நன்றி. எல்லாரும் போய் கடலைய சுண்டுங்கோ. பின்னேரம் நிகழ்விற்கு பயணம் பாருங்கனால நீங்க கருவாடை சொல்லி போட்டியில் துண்டலையே யார் துண்ட போயிங்க? இல்ல அது அப்ப கருவாட்டு அப்ப கடலைக்கு பதிலா கருவாட்டை சுண்டுங்க போய், நல்லா இருக்கு. இப்ப கூட விட்ட கருவாடன்னு வாயால சொன்னாலே மணக்கும் போலடா. நெருப்பண்டா என்னமோ நெருப்பண்டா சுடுறது போல எல்லாம் கதை இருக்குது. இப்ப எப்படி சொல்றோம், பாராளமைக்கு இருக்கத்தானே போறோம். நவராத்திரி அதே வயிறை கழுவி கவுக்க முடியாது. நவராத்திரி முடிய ஒரு இழுவை ஒரு இருக்கு. கடலை நல்ல சாமான் தானே, கடலை சாப்பிடுறது. கடலை கிடக்குது, அத போடுவோம். ஏனண்டா இது எனக்கு கடலையை ஊற விட்டு போடுறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. சரி, அதான் டேஸ்டா இருக்கு. முண்டை போட்டீங்கன்னா நாளைக்கு அந்த நான் கடலை அந்த டின் கடலை சாப்பிட்டு பசிஞ்ச மாதிரி இருக்கும். இது கரகு புருக்கண்டு இருக்கும்.